நெஞ்சத்தை கில்லாதே இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரேணுகா மதுமிதாவை கண்டபடி திட்டுறாங்க. இந்த முறையும் இந்த சம்மந்தத்தை கெடுத்து விட்டுட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன், என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொன்னதுமே மது பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே ரேணுகாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. மது நான் வேணும்னே அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணிக்கிட்டு நேராக பாத்ரூம்குள்ளே அவங்களும் அழறாங்க. கடவுளே, நானே என் பொண்ணை இப்படி பேசிட்டேனே, என் பொண்ணு மேலே எந்த தப்பும் கிடையாது, நான் வேணும்னேலாம் அப்படி பேசலை, என்ன இருந்தாலும் என் பொண்ணு மாதிரி வருமா? இது வரைக்கும் அவள் வாயை திறந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒரு நாள் கூட கேட்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு என்னால் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியலையே. கடவுளே, என்னை ஏன் இப்படிலாம் சோதிக்கிறேன்? என்ன ஆனாலும் சரி, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். நான் சாகிறதுக்குள்ளே என் பொண்ணை நான் மனக்கோலத்தில் பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு வெளியில் வராங்க. மது அழுதுகிட்டே இருப்பாங்க. மதுக்கிட்ட போய் பேசுகிறாங்க. ஏண்டி இப்படி இருக்க? வெளியில் எல்லார்கிட்டேயும் போயிட்டு சண்டை போட்டுட்டு வரேன், ஆனால் வீட்டில் நாங்கள் ஏதாவது சொன்னால் மட்டும் இப்படி அழறியேடி, ஏண்டி இப்படி இருக்க அப்படின்னு சொல்ல, அப்போது மது அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அம்மா, என்ன மாதிரி கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க வெளியில் போனால் ஒரு இன்செக்யூரிட்டி அவங்களுக்குள்ளே இருக்கும். அதை அவங்க வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. யாராவது பேசினா அதனாலே யாராவது ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தில் முன்னாடியே கோவப்பட்டுருவோம். அப்படி முன்கூட்டியே கோவப்பட்டுட்டா வேற எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. அதுக்காக தான்மா, அந்த இன்செக்யூரிட்டியை மறைக்கிறதுக்காக இப்படி கோவப்படுறோம்மா நாங்கள் அப்படின்னு சொல்லி அழ. மது, ஏன் மது இப்படிலாம் அழற? அப்படிலாம் நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மதுவுக்கு அவங்க அம்மா ஆறுதல் சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் மது நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ரேணுகா ரொம்ப சந்தோஷமாக நியூஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டு ஓடி வராங்க. மது, இதை நீ நேற்றே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உன்னை திட்டிருக்க மாட்டேன்ல, நீ சொல்லலைனாலும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்ல, என்னம்மா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க நியூஸ் பேப்பரை கொடுக்குறாங்க. நியூஸ் பேப்பரை பார்த்ததுமே மதுவுக்கு ஒரே ஷாக்கு. மது, எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. நியூஸ் பேப்பரில் மட்டும் இல்லை, எல்லா நியூஸ் சேனல்லையும் இதான் இப்போ ஹாட் நியூஸ், அப்பார்ட்மெண்ட்டே எல்லாருமே பார்த்துட்ருக்காங்கன்னா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் கௌதமும் சந்தோஷம் டிவி பார்த்துட்ருக்கும் போது அங்கே ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னடா இது, உன் கூடவே இருந்த என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலையே, கடைசியில் ப்ரொப்போஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டியா அப்படின்லாம் சந்தோஷ கௌதம் கிட்ட பேசிகிட்டு இருக்க கௌதமால் அங்கே நடந்த உண்மையே சொல்ல முடியல. அதே மாதிரி தான் மதுவும் சகுந்தலா மாயா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கௌதம் அங்கே என்ன நடந்தது அப்படின்னு வெளியே சொல்லவே மாட்டாங்க. இன்னொரு பக்கம் கௌதமை பார்க்கறதுக்கு ஒரு சில பேரெல்லாம் அவருக்கு பொக்கையெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. கௌதம் அமைதியாக இருப்பார். அதுக்கப்புறமா கௌதம் மதுவுக்கு கால் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மது அப்பார்ட்மெண்ட்டில் பார்க்கும்போது நிறைய மீடியா பர்சன்ஸ் எல்லாம் அங்கே நிறைய பேர் பேட்டி எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக ரெண்டு பேரும் மாற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது கௌதம் மதுவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது நியூஸ் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, அப்போ மது பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இடையில மதுவோட அம்மா அங்கே மதுக்கு ஸ்வீட் ஊட்டி விடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. இதை கேட்ட கௌதம் அவரும் அந்த பக்கம் அதை ரொம்ப ரசித்து சந்தோஷப்பட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் அங்கே கௌதம் மது கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது சந்தோஷ் மதுக்கு சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் மதுவுக்கு சுற்றி போடுறாங்க. இதையும் மது கேட்டுட்ருப்பாங்க. அப்போது கௌதம் சொல்கிறாங்க, இந்த விஷயத்தினால நம்ம ரெண்டு குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க சந்தோஷத்தை நாம் ஏன் கெடுக்கணும்? அங்கே நடந்தது வேற அப்படின்னு நாம் ஏன் அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லணும்? நாம் ரெண்டு பேருமே நம்ம குடும்பத்துக்காக தான் யோசிக்கிறோம். அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நாம் என்ன வேணாலும் பண்ணலாம். இதை நிஜமாக்கிடலாமா? நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுமே மது ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்காங்க. ஹலோ, நான் பேசுகிறது கேட்குதா? என்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா அப்படின்னு கேட்க மது கொஞ்சம் நேரம் பொறுத்து ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட கேட்குறாங்க, நான் சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சா அப்படின்னு சொல்ல கௌதம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.